இந்த வீடியோ அப்லோட் ஆகிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள பெர்த்தில் ஆஸ்திரேலியா vs இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இருப்பாங்களா? அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா பிக் பண்ணதில் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்தியன் ஃபேன்களுக்கு வந்து பெரும்பாலானவங்களுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக உடன்பாடு கிடையாது, விமர்சனம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது கம்பீர் மேலேயும் இருக்குது, அகர்கர் மேலேயும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அதாங்க இந்த நாள் வரைக்கும் வந்து அதை பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து ஹர்ஷித் ராணாவோட செலெக்ஷன் பற்றி ஃபேன்ஸ் சொல்கிறதுங்கிறத தாண்டி ஃபார்மர் இந்தியன் கேப்டன், ஃபார்மர் இந்தியன் சீஃப் செலக்டர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் அவரோட யூடியூப் சேனல்களை அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெல்லி டெஸ்ட் மேட்ச் முடிந்ததுக்கப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கௌதம் கம்பீர் அவர்களை வந்து ஹர்ஷித் ராணாவை டார்கெட் பண்ணுறதை பற்றி அவர் மறைமுகமாக கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களை தாக்கி அவர் சில பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அப்படியே இதை தொடர்ந்து கிரிக்கானந்தா சொன்னது கிடையாது, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சில கருத்துக்கள்லாம் பதிவு பண்ண இப்போது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட யூடியூப் சேனலில் அனிருதா ஸ்ரீகாந்த் அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் பேச. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் அந்த கொத்து புரட்டை போட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி கொஞ்சம் இருக்க போகுது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சீஃப் செலக்டரான அஜித் அகர்கர் அவர்கள் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரும் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இருப்பாங்களா மாட்டாங்களா, ஷமிய ஸ்குவாடில் இல்லை, இப்படின்னு பல தரப்பட்ட விஷயங்களுக்கு, அது முக்கியமாக நம்ம பேச போகிற 2 விஷயங்களுக்கு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாக இருக்கலாம். பட் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லைனா பா சீக்கா சொன்னது தப்புப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அஸ்வின் சொன்னது சரிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அஸ்வின் சொன்னது தப்பு சீக்கா சொன்னதான் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூஸ் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு. என்னன்னா 3 ஃபார்மட் பிளேயரு இருக்கிற ஸ்குவாடில் ஒரே 3 ஃபார்மட் பிளேயரு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆமாஞ்சாமி போடக்கூடிய பிளேயர் சம்திங் அப்படி சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். நாட் ராங். பட் ஆனால் 3 ஃபார்மட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஹர்ஷித் ராணாவை கலாய்ச்சிருப்பாரு. இல்லை நம்ம ஏதாவது ஒரு சில வார்த்தை மாற்றி கீத்தி பேசினா தப்பாயிரும். பட் ஆனால் அவர் அதை சொல்லியிருந்தாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக வைரலாக இருந்தது. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட வார்த்தைகளை வச்சு நிறைய பேர் ஹர்ஷித் ராணாவை ஏகமுகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோல் செய்யாங்க, எள்ளி நகையானாங்க. நம்ம கூட வீடியோ போட்டுருந்துருப்போம் ஸ்பெசிஃபிக்காக ஹர்ஷித் ராணாவை ஏன் பிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செலக்ஷன் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்திருப்போம். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் டெல்லி டெஸ்ட் மேட்சோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கோச் கௌதம் கம்பீர் சொன்னது என்னன்னா, ஒரு 23 வயசு பையனை டார்கெட் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது, உங்களோட அப்பா ஒன்றும் ஃபார்மர் ஜெர்மன் கிடையாது, ஸோ தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தப்பு, ஸோ பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை புரிய வைங்க, அப்புறம் செலக்டர்ஸ் கோச்சஸ் ஸோ அவங்கள நீங்கள் குறிய வைங்க. ஆனால் ஒரு 23 வயசு பையனை நீங்கள் இதெல்லாம் சொன்னால் அது அவன் சோஷியல் மீடியாவை பார்த்தா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இல்லை இதெல்லாம் உங்கள் யூடியூப் சேனல் நடத்துறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்தியா மேலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குது. இப்போ இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொந்தம் கிடையாது, ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்காங்களே பிளேயர்ஸ் அவங்களுக்கும் சொந்தமானது கிடையாது. ஸோ இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது சொந்தமானது. ஸோ நீங்கள் ராணாவை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன டார்கெட் பண்ணுங்க, நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் அவர்கள் பேசினாரு. நான் கொஞ்சம் அதை ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து ஹர்ஷித் ராணா செலக்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி அவர் வந்து ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பாரு. அதில் இப்போ ஹர்ஷித் ராணா இப்போ இந்தியா ஆட போகிறான், இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மாதிரி பகீர்னு இருக்காதா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதை பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி சீகா அவர்கள் சொன்ன கருத்துக்கு விமர்சனம் வைக்கிற மாதிரி அவர் ஒரு பக்கமும், அதனால் ஹர்ஷித் ராணாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்களோட ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அவர் இதை சொல்ல. பட் இது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட யூடியூப் சேனலில் அவரோட பையனான அனிருதா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து வைதிஸ் கொலவரி அஸ்வின் ப்ரோ, ஸோ நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்சிபி டீமோட பவுலிங் அட்டாக் நீங்கள் கலாய்ச்சி பேசுறீங்கல்ல, ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேச, இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ தம்ப்நெயில்ல டைட்டில்லாம் வச்சு நீ என்ன சொல்ற கிரிக்கானந்தா, ஸ்ரீகா சொன்னது சரின்னு நினைக்கிறியா, அனிருதா ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னது சரின்னு நினைக்கிறியா, அஸ்வின் சொன்னது சரி தப்புன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உன்னோட தான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி ஹர்ஷித் ராணாவை ஏன் பிக் பண்ணாங்க
அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். நான் ஹர்ஷித் ராணாவை பிக் பண்ணது சரியே. இன்னொன்று சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மோர்கள் இருக்கார்ல, ஸோ மேபி அவர் சைடில் இருந்து ஹர்ஷித் ராணாவை கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிரிக்கெட்டிங் சர்க்கிளில், இது ஸ்கூலில் இல்லை, கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் இது நடக்கும். ஏன்னா ஒரு பிளேயரை தனிப்பட்ட வகையில் சில கோச்சுகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜாலரா தள்ளுறதோ, எஸ் சார் சொல்லுங்கள் சார், ஆமாம் சார், அந்த ஆமாஞ்சாமி போடுறதோ அதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அது டிசிப்ளினாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடாக இருக்கலாம், ஒர்க் எத்திக்ஸ் இதெல்லாமே இருக்கலாம். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்லு, அந்த பையனோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும்போது, ஸோ அதாவது கம்பீர்கிட்ட கூட மோர்னிமர்கள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா இந்த பையன் எனக்கு பெருசாக பண்ணி கொடுப்பான நம்பிக்கை இருக்குது, இந்த பையனை கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பெருசாக அந்த பையனை கொண்டு வருவோம், மேபி மேட்ச் இந்தியாவுக்காக நிறைய வின் பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம். மோர்னிமர்கள் அவ்வளோ கேட்டதாக கூட இருக்கலாம். ஏன்னா கேகேஆரில் மோர்னிமர்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு, ஹர்ஷித் ராணா ட்ராவல் பண்ணுறாங்கிறதா கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹர்ஷித் ராணா பிக் பண்ணி சரிதான். பட் நீங்கள் சொல்லிட்டு போங்கப்பா, சீகா அஸ்வின் யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாங்க. இல்லை கிரிக்கானதா தப்பா சரியா? நான் ஆல்ரெடி நீங்கள் என் வீடியோவில் நான் சொன்னதை வச்சு என்னை திட்டினீங்க, அது எனக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. ஃபேன்ஸ் நீங்கள் அப்படி தான் எமோஷனலாக தான் இருப்பீங்க, ஃபேன்ஸ் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. பட் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் பேசுங்க, ஹர்ட் பண்ணாமல் பேசி பழகுங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் ஹர்ட் பண்ணி பேச தெரியும். ஏன் ஒதுங்கி போகிறோன்னா அது தப்பு, அது நல்ல பழக்கம் இல்லை. அப்புறம் கோச் கௌதம் கம்பீருக்கு நான் மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். எப்பா அங்கே பாருங்களேன், லைஃப்பில் இந்த நம்பிக்கை, நம்மளை நம்புறவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வாய்ப்பு, நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சோன்னு எனக்கு தோணுது. அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கலாம் பாருங்களேன், அது கிடைக்காம இருக்கிறவனுக்கு தான் அதோட அருமை பெருமை எல்லாமே புரியும். நம்ம மேலே நம்பிக்கை, அந்த வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கறது வைக்கிறதுலாம் அதெல்லாம் பெருசு, அதெல்லாம் கிடைக்காது. அது ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிருக்கிறீங்களா? ஏங்குறவங்களுக்கு தெரியும். பட் இங்கே ஹர்ஷித் ராணா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் திரும்பவும் சொல்லுவீங்க, இன்னும் 2 பேரோட வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு கொடுக்குறாங்கன்னு. யாருமே இல்லை பாஸு, யாருமே இல்லாதனால தான் பாஸு ஹர்ஷித் ராணாவுக்கு ஏன் வேணான்னு ஒதுக்கி வச்ச சிராஜுக்கே வாய்ப்பு கிடச்சிச்சு. தெரிஞ்சுக்கோங்க பாஸு, புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? சரி, ஓகே, இப்போது மூவ் ஆகும். இதை நம்ம ரைட்டாக உருட்டிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக இந்தியாவோட செலக்டரான அஜித் அகர்கர் அவர்கள் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்களோட ஃபியூச்சர் பற்றி கேள்வி டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. எப்படிங்க 50 ஆவரேஜ், 50க்கு பக்கத்தில் ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி விளக்குவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, ஒவ்வொரு கேமும் அவங்களுக்கு ஒன்றும் டெஸ்ட் வைக்க போகிறதில்ல, அது அவங்களுக்கு ட்ரையல்ஸ் கிடையாது. 2027 வேர்ல்டு கப் தூரத்தில் இருக்கு. ரோஹித்தும் கோலியும் ஒரு ஃபார்மட் மட்டும் தான் ஆடுறாங்க. ஸோ ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க டெஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க அடைய வேண்டியது எல்லாத்தையும் அவங்க அடைச்சிட்டாங்க, ட்ரோஃபீஸு, ரன்ஸு. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ 3 ODI வருதா, அதில் அவங்க 100 அடித்தாலும் அடிக்கலனாலும் 2027 வேர்ல்டு கப்பில் அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் எதுவும் அர்த்தமும் கிடையாது. ஸோ 2 வருஷம் கழிச்சு நிலைமை என்ன வேணாலும் மாறலாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது. ஸோ வேறு சில யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு கூட இது இருக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள், ஸோ அதை பற்றி தெரிஞ்சு ரோஹித் கோலி அவங்க 2 பேரும் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் அவங்க முடிவு பண்ணல. ஸோ அது டீமுக்கு நல்லதோ அதுக்கான முடிவு அவங்க எடுத்தாங்க அப்படின்னு அஜித் அகர்கர் அவர்களை வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு லைன் என்னன்னா, 2027 வேர்ல்டு கப் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்னாரு. பட் இது உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்திருக்கும்ல. அன்னைக்கு என்னடானா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கேப்டன்சி ஏன் கில்லுக்கு கொடுத்தோன்னா, ஸோ கேப்டனுக்கு கம்மியான ODI மேட்ச் தான் இருக்குன்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2027 ODI வேர்ல்டு கப் ரொம்ப தூரத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்களே, புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மேட்சஸ் அடிப்படையில் வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆனால் டேஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது. இதை தான் இப்படி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 வருஷம் கழிச்சு நிலைமை என்ன வேணாலும் மாறலாம், அது தெரியாது. ஏன் அவங்க மட்டும் இல்லைங்க, வேறு சில யங்ஸ்டர்ஸ் கூட இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அப்புறம் ரோஹித் சர்மா, கோலி இவங்கெல்லாம் ஒன்று பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கலாம் இல்லாமல் அவங்களே வெளியில் போனாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது, எஸ் 2 வருஷத்துக்குள்ளே ரோஹித் கோலி அவங்க சரியாக படலை அப்படின்னா அவங்களே அவங்க முடிவு எடுத்துப்பாங்க, நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம், அவங்க முடிவு எடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 விஷயத்தை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் 3ஆவது ஒரு விஷயம் இருக்குல்ல, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளை கொஞ்சம் யோசித்து மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்லாம் இல்லாமல் ரியாலிட்டி, அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க விலகினாங்கல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லும் போது, எஸ் நல்ல கிரிக்கெட்டர். அதாவதுங்க ஒரு கிரிக்கெட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆடணும், எனக்கு இன்னொரு 10 கேம் ஆடணும், எனக்கு இன்னும் 100 பால் ஆடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும், இல்லை நம்ம கேம் நம்மளை விட்டு கொஞ்சம் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கிரிக்கெட் அது வெறி இருக்கும். சின்ன வயசுல அது ஆடிக்கிட்டே இருக்கும். தூக்கத்தில் கூட நமக்கு கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் கனவு வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிரிக்கெட்டை விட்டு விலகி போகணுமா? கிரிக்கெட்டுக்குள்ளே நீங்கள் கோச்சாக இருப்பீங்க, ஆனால் ஒரு பேட்டராகவோ பவுலராகவோ
இல்லாத போது அது இருக்கும், புரியுது. ஆனால் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சோ செலக்டர்ஸோ இல்லை ஸ்டாஃப்ஸோ வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. சில இடங்களில் வலுக்கட்டாயமாக நடக்கும், இந்த இடத்துல அது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 2027 ஓடி வேர்ல்டு கப்பு வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, ரோஹித் கோலி 2 பேருமே ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரோஹித் சர்மா வேற உடம்பு செம்மையாக குறைச்சிட்டு வந்துட்டுருக்காரு, வேற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது கோலி ஃபிட்னஸ் வேற மாதிரிங்க. பட் 2 பேர்கிட்டையும் கேம் 2 வருஷம் அப்படியே குவாலிட்டி குறையாம வேற மாதிரி ஆடினாங்கன்னா இவங்க தான், டவுட்டே கிடையாது. அப்புறம் ஜெய்ஸ்வால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு 2 பேரோட பொசிஷன்லையும் ஆடுறதுக்கு, பார்த்துக்கோங்க. சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம், அப்புறம் ஆரம்பத்தில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக வேற யாரும் போது எல்லாரும் ஷமி 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 ஷமின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷமி வேர்ல்டு கப்பில் போட்டதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஷமி பற்றி தெரியுமான்னு உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நான் அந்த வீடியோவில் விலாவரியாக உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஷமியை தான் சொல்கிறீங்க. அதுலேயும் ஷமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லியிருந்தாரு, இங்கே பாருங்கள் நான் ஃபிட்டாக இருக்கேன், நான் 50 ஓவர் கிரிக்கெட் ஆடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லலை. இது அஜித் அகர்கர்கிட்ட கேட்க, அஜித் அகர்கர் வழக்கம்போல அப்படியா பண்ணாரா, நான் சோஷியல் மீடியா நான் பார்க்கவே இல்லையே, ஒருவேளை நான் அதை படித்தேன்னா முகமது ஷமிக்கு நான் கால் பண்ணி பேசியிருப்பேன். இங்கே பாருங்கள் என் ஃபோன் சில பேருக்கு எப்போவுமே ஆனில் தான் இருக்கும், இப்போ கூட கொஞ்சம் மாசமாக நாங்கள் 2 பேரும் பல தடவை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ முகமது ஷமியும் நானும் பேசிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வோ. இன்கேஸ் அவர் ஃபிட்டாக இருந்தாருன்னா அவர் ஃப்ளைட்டில் இருப்பார். இப்போ டொமஸ்டிக் சீசன் ஆரம்பிக்குது, பார்ப்போம் அவர் ஃபிட்டாக இருக்கிறாரா இல்லையான்னு. ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு பாருங்க. அவர் ஒரு மாதிரி குவாலிட்டியான பவுலரு, பாருங்க அவர் ஒரு மாதிரியான குவாலிட்டியான பவுலரு. ஸோ நல்லா பவுலிங் போடுவாருன்னா ஏன் நாங்கள் ஷமியை ட்ரா பண்ணணும்? ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா சீரீஸில் அவர் வந்து ஆட வைக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப சீவியராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம். ஈவன் அவர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபிட்டாக இல்லை, அப்புறம் எப்படி நாங்கள் இங்கே பிக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித் அகர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷமி அவரோட ஃபிட்னஸ் பவுலிங் பற்றி கூட சொல்லுங்க, ஃபிட்னஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லியிருப்பேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவரோட ஃபிட்னஸ், ஐபிஎல் அவரோட ஃபிட்னஸ், இதை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அஜித் அகர்கர் சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க ஆஸ்திரேலியா சீரீஸுக்கு முன்னாடி சையத் முஸ்டாக் ட்ரோஃபி ஆனாங்கன்னு நினைக்கிறேன், அதில் கூட எப்படியாவது என்சிஏலேருந்து ஷமி ஆட வைக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஷமியோட ஃபிட்னஸ் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் ஆட வச்சாங்க. அங்கேருந்து ஐபிஎல் அவர் ஆடும்போது அவர் ரொம்ப பெருசாக இல்லை, ரிதம் ஃப்ளோலாம் இல்லை. இப்போ பாருங்கள் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஷமி இல்லாத காரணம் ஃபிட்னஸ், அதான் பிரச்சனை, அதனால தான் ஷமி இல்லை. இப்போ பாருங்கள் அக்டோபர் மாதம் வந்துருச்சு, ஜூன் அக்டோபர் எங்கே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் பார்ப்போம், இப்போ ரஞ்சி ட்ரோஃபி நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாருன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடி பழைய ரிதம் ஃப்ளோவை பிடிச்சிட்டாரு அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு ஒரு தலைவலி தீர்ந்துச்சு. 2027 வேர்ல்டு கப் ஷமி ஆடுறது சந்தேகமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி ஓகேங்க, நிறைய பேர் பேசுனதை பேசியாச்சு. அதாவது அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள், அனிருத்தா ஸ்ரீகாந்த் அவர்கள், அப்புறம் கிருக்கானந்தா, மொத்தம் 6 பேர் பேசியிருக்கிறாங்க. இதில் யார் பேசுனது சரி யார் பேசுனது தப்பு? அப்புறம் ரோஹித் கோலி என்ன நினைக்கிறீங்க? கிங்கு ஹிட்மேன் ஃபேன்ஸை சொல்லுங்கள், 2027 ஓடி வேர்ல்டு கப் ரோஹித் கோலி ஆடணும்னா என்னென்ன விஷயம் பண்ணணும்? எஸ் ஆடுவாங்க அப்படின்னு தம்ஸ் அப் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?